இன்றைக்கி உங்களோட கருத்து படித்தேன். ரெஸ்பான்ஸ், இக்னார், ரியாக்ட்ன்னு சொல்லி போட்டிருந்தீங்க. அந்த கருத்து பிரகாரம் ரியாக்ட் பண்ண 2 பேரோட லைஃப் ப்ராப்ளமாக இருக்குது. ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாங்க, ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சு. அந்த லிங்க்கு கூட உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஒரு டீச்சர் வந்து லவ் வேணான்னு சொன்னதுக்காக கொலை பண்ணிட்டாங்க. இன்னொரு ரியாலிட்டி ஷோவில் நர்ஸு வந்து டாக்டர்கிட்ட வேலை பார்த்தவங்க நோன்னு சொன்னதுக்காக, அவர் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு, நோன்னு சொன்னதுக்காக அவங்களுக்கு வேலை போயிடுச்சு. ஸோ இந்த கருத்து படி ரியாக்ட் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. அது பிரகாரம் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதில் நம்மளோட கருத்து மாற்றிக்கிறதெல்லாம் அவசியம் வந்ததில்லை. தப்புன்னு சொல்லி கருத்தெல்லாம் மாற்றினதில்லை. நான் 10 வருஷம் முன்னாடியே எழுதுனது, 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது, ஜோசியமாக இருந்தாலும் சரி, கருத்தாக இருந்தாலும் சரி, கவிதையாக இருந்தாலும் சரி, அல்லது சாமிக்காக நம்ம எழுதுகிற பாட்டாக இருந்தாலும் சரி, 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது இன்னைக்கு கேட்டால் கூட ஒரு ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு பார்த்தா கூட இது வரைக்கும் நான் மாற்றிக்கினதே எல்லாம் மாற்றவும் முடியாத அவசியம் வர்றதில்லை. ஏன்னா அதோட பெட்டரான வார்த்தைகளே எனக்கு வர்றதில்லை. அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் எழுத்துப்பிழையெல்லாம் வந்திருக்கலாம், அது வேறு விஷயம். ஏன்னா நம்ம வந்து டைப் பண்ணுறது வந்து மொபைலில் டைப் பண்ணுறதுனால எழுத்துப்பிழைகள்லாம் வந்திருக்கலாம், அது வேறு. ஆனால் கருத்துப்பிழைங்கிறது வராது. இப்போது நான் உங்களுக்கு என்ன அனுப்புனேன்றதை நான் இப்போ இந்த வீடியோவில் ஒரு வாட்டி காட்டுறேன். ரெஸ்பான்ஸ் என்பது ஏற்பது, இக்னார் என்பது மௌனம் அல்லது கண்டுக்காமை அப்படின்னு அர்த்தம். ரியாக்ட் என்பது எதிர்வினை அல்லது நோ சொல்கிறதுன்னு அர்த்தம். நமக்கு நடக்கும் எந்த ஒரு நிகழ்விற்கும் ஒரு முடிவை சரியாக எடுத்து விடுங்கள். முதலில் ஒன்றும் பின்பு ஒன்றும் எடுப்பதால் தான் நாமும் மற்றவரும் குழப்பம் அடைந்து பிரச்சனை ஆகிறது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இன்னொரு வாட்டி சொல்கிறேன். நமக்கு நடக்கும் எந்த ஒரு நிகழ்விற்கும் ஒரு முறை ஒரு முடிவை சரியாக எடுத்து விடுங்கள். முதலில் ஒன்றும் பின்பு ஒன்றும் எடுப்பதால் தான் நாமும் மற்றவரும் குழப்பமடைந்து பிரச்சனை ஆகிறது அப்படிங்கிறத இந்த இதோட கருத்து இருக்கு. அதுக்கும் மேற்கொண்டு பிடித்தால் மட்டும் ஏற்றும், பிடிக்கவில்லை என்பதை எதிர்த்தும் விடுங்கள். பிடிச்சால் ஏற்றுக்குங்க, பிடிக்கலைன்னா எதிர்த்து விடுங்கள். அது பிரச்சனைகளை ஆரம்பத்திலே தவிர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். கண்டுக்காமை, அமைதி ஆகிய இரண்டும் எதிர் நபருக்கு மற்றொரு வாய்ப்பாக அமையுங்கிற வார்த்தையும் போட்டிருக்கோம். என்னது? கண்டுக்காமல் விடுறதும் அல்லது அமைதியாக இருந்துடுறதும், இந்த ரெண்டுமே வந்து எதிராளுக்கு வந்து இன்னொரு சான்ஸுக்கு அவர் வந்து ஒரு வாய்ப்பை எடுத்துப்பார். அதாவது நம்ம சிக்னல் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி ரெட்டுன்னு சொல்லிட்டா ஆரம்பத்தில் சொன்னால் நின்று ஆகணும், பச்சைன்னு சொன்னால் போயே ஆகணும். நடுவில் இருக்கிற அந்த ஆரஞ்சு எல்லோங்கிறது தான் வில்லங்கமானது. பெரும்பாலும் அந்த நேரத்தில் தான் பல பேர் குறுக்கு நேருக்கும் ஓடுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி தான் இது. ஆக நீங்கள் வந்து நியூட்ரலாக இருக்காதீங்க. எஸ் ஆர் நோ சொல்லுங்கள். எஸ் ஆர் நோ, நோ நியூட்ரல் அப்படின்னு இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் படித்த அந்த லிங்க் 2 நான் பார்த்தேன். அதில் வந்து ஒரு ஆசிரியர் வந்து, பெண் ஆசிரியர் வந்து லவ் பண்ணியிருக்காங்க. அவங்க லவ் பண்ணியிருக்காங்க. லவ் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாரோ வந்து நோ சொல்லியிருக்காங்க, லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பையனை வந்து எனக்கு நீ வேணான்னு சொல்லியிருக்காங்க அந்த பையன்கிட்ட வந்து. அப்போ அவனுக்கு கோவம் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், எனக்கு கிடைக்காத நீ யாருக்கும் கிடைக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு இருக்கிறான். புரியுதுங்களா? அப்போது நான் சொன்னது தான் இங்கே இருக்குது. முன்ன ஒரு முடிவை எடுத்துட்டு பின்னாடி ஒரு முடிவை மாற்றி எடுக்கும்போது தான் எதிராளுக்கு குழப்பம் அடைஞ்சிடும், நாமளும் குழப்பம் அடைஞ்சிடறோன்னு சொல்கிறோம். நீங்கள் முன்னாடியே சரியான முடிவு எடுத்துருந்தீங்கன்னா அவன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டான் அப்படிங்கிறதான். அவன் ஏமாற்றப்பட்டவன் அல்லது அவனுக்கு வந்து இழப்பு இருக்குது, ருசி கண்ட பூனை, அவன் ஏமாந்து சைக்காலஜிக்கலாக அது வந்து தனக்கு கிடைக்காது இன்னொரு ஆள் கிடைக்கூடாதுன்ற ஒரு உளவியல் பாதிப்பை வந்துடுது அவனுக்கு. அதனால அவன் வந்து அந்த மாதிரியான முடிவு எடுத்து அந்த பொண்ணை வந்து குத்திடுறான்னு நம்ம நியூஸாக படிச்சிருக்கிறோம். இது ஒரு மேட்ரு. இன்னொரு லிங்க் அனுப்புனீங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 15 நாள் குழந்தை இருக்குது, எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை, நான் எங்கே போனாலும் சரியாக வேலை கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு வருமானத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஒரு டாக்டர் மட்டும் எனக்கு வேலை கொடுக்குறாரு. வேலை கொடுக்கும்போதே அவங்க மாதிரி சொல்கிறாங்க, வேலை கொடுக்கும்போதே அவர் சொன்னாருன்னு என்ன சொல்கிறாருன்னா,
உனக்கு 40,000 சம்பளம்னும், ஆனால் நைட் டியூட்டி மட்டும் தான் பார்க்கணுன்னு, எல்லாத்துக்கும் ஒத்துழைக்கணும்னும், இதுக்கெல்லாம் நீ ஓகேன்னா மட்டும் வேலைக்கு வான்னு சொல்லியிருக்கிறார். இவங்களும் வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. போயிட்டு முதல் நாள் 2 நாள் 3 நாள் சும்மா இருந்துட்டு 4ஆவது நாள் அவர் வந்து அப்ரோச் பண்ணும்போது இவங்க நோ சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவர் வேலையை விட்டு துரத்தி இருக்கிறார். புரியுதா? 2 சம்பவம் நீங்கள் அமிச்ச 2 சம்பவம் என்னுடைய கருத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறத வழியே உங்களுக்கு தான் புரிதல் கம்மியாக இருந்திருக்குது. ஆக நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எதிர்வினைங்கிறது பெருசு பெருசாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது, நீங்கள் மீட்டூலெல்லாம் நிறைய பேர் கருத்து போடுவாங்க பார்த்துக்குங்க. எல்லாருமே இந்த தப்பு பண்ணியிருப்பாங்க. அப்போது ஒரு வேலை ஆகணும்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருந்திருப்பாங்க, இல்லைன்னா இக்னார் பண்ணியிருப்பாங்க. வெகு சிலர் அக்செப்டும் பண்ணியிருப்பாங்க. பண்ணிவிட்டு பின்னாடி தான் ரியாக்ட் பண்ணுறாங்க. ஆக ஜெனின் இல்லை அதில். எப்போ நீங்கள் சைலண்ட்டாக இருந்தாலும் மௌனம் சம்மதத்துக்கு தானே அறிகுறி. கண்டுக்காமல் இருந்தாலும் அதுவும் அதுக்கே தானே அறிகுறி. ஒரு போலீஸ்கார் இருக்கார், அங்கே ஒரு குற்றம் நடக்குது. அந்த போலீஸ்கார் அதுக்கு உடந்தையெல்லாம் இல்லை. ஆனால் அவரோட டியூட்டி என்ன? அது தடுக்கிறது. ஆனால் தடுக்காமல் கண்டுக்காமல் இருந்தாலோ, பார்த்துக்கினே இருந்தாலோ, இல்லை பார்க்காம போயிட்டாலோ என்ன அர்த்தம்? அவர் மறைமுகமாக அதை வந்து அலோவ் பண்ணிட்டாருன்னு அர்த்தமாயிடுதா இல்லையா? இயலாமையை கூட இருக்கும் அவருக்கு. இதனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற இயலாமையாக கூட இருக்கும். அதனால் அவர் அங்கே வந்து போயிருப்பார். ஆனால் அவரோட கடமையை அவர் மீறினார். அதுபோல் இதில் முதல்ல இந்த விஷயங்களில் வந்து நம்ம எல்லாத்துக்கும் சொல்கிறோம். வேலைக்கு சொல்கிறோம், அதுக்கு சொல்கிறோம், இதுக்கு சொல்கிறோம். எல்லா விஷயத்துக்கும் இது பொருந்துங்க. லவ் பண்ணுற விஷயத்துக்கு சொல்கிறோம், இல்லைன்னா இந்த மாதிரியான திருமணம் கடந்த உறவுக்கு, இப்படி பல விஷயங்களுக்கு நீங்கள் இதை உதாரணமாக எடுத்துக்கலாம். இந்த வார்த்தையில் வந்து 3 விஷயந்தான் சொல்லியிருக்கிறேன். 1, ரெஸ்பான்ஸ். அவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ரியாக்ட் பண்ணணும். ரியாக்ட்னா என்னென்னா நோ சொல்லணும். நோ மீன்ஸ் நோ தான். அஜித் படத்தில் சொல்லுவாங்களே நேர்கொண்ட பார்வையில், நோ மீன்ஸ் நோ. நாம் ஒழுக்கமானவனா யோகியமானவனா அதெல்லாம் கேள்வியே கிடையாது. அந்த படத்தில் ரொம்ப கேடுகட்டவங்களாக தான் இருப்பாங்க. 3 லேடி இருப்பாங்க. 3 லேடியோட கேரக்டரும் கேடுகட்ட கேரக்டர் தான். அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த படம்லாம் பார்த்துருப்பீங்க. 3 லேடி இருப்பாங்க. 3 லேடியோட கேரக்டரும் கேடுகட்ட கேரக்டர் தான். ஆனாலும் இன்னொரு ஆளுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை மூவ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் சட்டம். அந்த சட்டத்தை பேசுறது தான் அது. சமூகத்தை பேசலை, சட்டம். ஸோ நோன்னு சொன்னால் நோ தான். அந்த நோ சொல்கிறதுக்கு தைரியமாக இருக்கணும். அப்படி இல்லைனா தான் கஷ்டம். அப்படி நோ சொல்லாமல் சைலண்ட்டாக இருந்தாலோ, இல்லை ஒரு ஸ்மைல் பண்ணிட்டா கூட நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தமாயிடும். சைலண்ட்டாகவும் இருக்கக்கூடாது, கண்டுக்காமையும் இருக்கக்கூடாது. அப்படிலாம் இருந்தீங்கன்னா அவங்க இன்னொரு வாய்ப்பு எடுப்பாங்க. சரி இன்னொரு வேற பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. அவ்வளோதான். எதிர்வினை ஆற்றுறேன்னு சொல்கிறது, ரியாக்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பெரிய பெரிய அளவுலலாம் நீங்கள் வந்து அவரை போய் அடிக்கிறது. பெரிய மனுஷன் ஒருத்தர் இருப்பான், காலேஜ் ப்ரொஃபஸர் இருப்பானோ, இல்லைன்னா பெரிய யாராவது கரஸ்பாண்டன்ட் இருப்பான். ஒரு லேடி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட ஒரு மோசமாக நடந்துக்கிறான். நான் ரியாக்ட் பண்ண சொல்லிட்டாருன்னு போய் அடிக்க சொல்கிறது இல்லை. போய் அடிக்கிறது, உதைக்கிறது இதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஊரெலாம் பேப்பர்லலாம் கொடுத்து ஒரு பேரை கெடுக்கிறது அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு சட்டப்பூர்வமான ஆதாரங்கள்லாம் தேவை. இல்லைன்னா அப்பவும் நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க. பெரிய பிரச்சனைகள் அப்பவும் சந்திப்பீங்க. ஆக நோங்கிறத நாகரிகமாக சொல்லணும். கரேஜோட, தைரியத்தோடு சொல்லணும். யார் ஒரு ஆள் தைரியமாக நோன்னு சொல்கிறீங்களோ அவங்களாம் சேஃப்டியாக இருக்கலாம். அவ்வளோதான். வேணான்னா வேணாதான், வேணும்னா அது உங்கள் இஷ்டம். நடுவில் இந்த நியூட்ரலான விஷயத்தை மட்டும் வச்சுக்காதீங்க. ஆரஞ்சு லைட்டு, இக்னாரு, சைலண்ட், இதுதான் உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய விஷயம். நன்றி, வணக்கம்.